ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே அழகான ஒரு பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பூ கட்டுறதுக்கு அந்த தொட்டிலாம் ஒரு கட்டை வைப்போம் இல்லைங்களா, அதில் தான் ஒரு சைடு ஒரு ஆணியும் இன்னொரு சைடு 3 ஆணியும் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ரெகுலராக பூ கட்டுறீங்களா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க, ஈஸியாக இருக்கும். நந்தியோட்ட பூ தாங்க நீங்கள் நான் கட்ட போகிறேன். அந்த ஒரு பக்கம் ஒரு ஆணி மட்டும் அடிச்சிருக்கேன் இல்லைங்களா சென்டரில், அந்த ஆணியில் ஒரு சுற்றி ஒரு 2-3 முடிச்சு போட்டு அந்த நூலை டைட்டாக கட்டிடலாங்க. நான் இன்றைக்கி உள்ள நூல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு இந்த மாதிரி கட்டிட்டு இப்போ இந்த நூலை நல்லா இழுத்துக்கணும். லூஸ் விட்டுறாமல் நல்லா டைட்டாக இழுத்து ஃபஸ்ட்டு ஆணியில் இப்படி ஒரு சுற்றி எடுத்துக்கணுங்க. மறுபடியும் அந்த சென்டரில் இருக்கிற ஆணியில் மாட்டி விட்டுறணும். இதே மாதிரியே 2வது ஆணிக்கும், அடுத்தது 3வது ஆணி இதே மாதிரியே பண்ணணுங்க. லூஸ் விட்டுறக்கூடாது. நூல் நல்லா ஸ்டிஃபாக நிற்கணும். கொஞ்சம் கூட லூஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா அப்படியே தொங்குன மாதிரி வந்துடுங்க. அப்படி இல்லாமல் நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி இப்படி சுற்றிக்கணும். சுற்றிட்டு அந்த ஃபஸ்ட்டு இதில் சின்ன நூல் இருக்கும் இல்லைங்களா, இதையும் இந்த நூல்கண்டில் இருக்கிற நூலையும் சேர்த்து நல்லா ஒரு 2-3 முடிச்சு போட்டுக்கலாங்க. அதே மாதிரி ஆணி அடிக்கும்போது நல்லா நீளமான ஆணியாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா தான் அந்த கீழே கேப் இருக்குங்க. இப்போ இந்த கட்டி முடிச்சுட்டு 2 நூலையுமே கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா 2 வரி வர மாதிரி நூல் எடுத்து கொஞ்சமாக தள்ளி கட்டிக்கிறேங்க. ஏன்னா அது பின் பண்ணுறதுக்காக அந்த நூல் வேணும். அதனால அந்த நூல்லையே கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். ஒரு 2-3 முடிச்சு போட்டுக்கலாங்க. இந்த நூல் எடுத்து கட்டுற இல்லைங்களா, இது இந்த கட்டையில் இருக்கிற நூல் அளவுக்கு ஒரு 2 மடங்கு அளந்து கட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ பூ கட்டுறதுக்கு நூல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பூ எல்லாத்தையுமே ஒரே சைஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா 3 லைன் வர மாதிரி வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஆணிக்கும் செகண்ட் ஆணிக்கும் நடுவில் இருக்கிற நூல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கடையில் ஒரு பூவும், அடுத்து அதே மாதிரி செகண்டு தேர்டு இருக்கிற ஆணிக்கு நடுவில் இருக்கிற நூலில் ஒரு பூ, அடுத்தது அந்த நூலுக்கு உள்ளே விடாமல் மேலால் ஒரு பூ வச்சுக்கணுங்க. வச்சு இந்த மாதிரி ஒரு கையில் பிடிச்சிட்டு இந்த நூலை எடுத்து அந்த 3 நூலுக்கு மேலேயும் போட்டு அந்த சென்டராக கீழ்ப்பக்கத்துலேருந்து இழுத்தோம் அப்படின்னா முடிச்சு விழுந்துருங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது பூ மேலே இருக்கும், அந்த காம்பு எல்லாமே கீழே தொங்குற மாதிரி இருக்குங்க. இந்த நூலை இப்படி டைட்டாக இழுத்து விட்டோம் அப்படின்னாலே முடிச்சு நல்லா டைட் ஆகிக்கும். இதே மாதிரி தாங்க நம்ம ஃபுல்லாகவே கட்ட போகிறோம். 3 வரி வர மாதிரி கட்ட போகிறோம். ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் மல்லிகைப்பூலையும் இந்த மாதிரி கட்டலாம். நந்தியவட்டை பூ இந்த மாதிரி கொஞ்சம் மொட்டாக இருக்கிற பூ எல்லாத்துலேயுமே கட்டலாங்க இந்த மாதிரி. இப்போ அடுத்தது வைக்கிறோம் அதே மாதிரி தான். அந்த 2 ஆணியோட அந்த நூலுக்கு நடுவில் வைக்கணுங்க. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 நூலுக்கு நடுவில் பூவை வச்சு கட்டுவோம் இல்லைங்களா, அப்படி பண்ணாமல் அந்த 2 ஆணியோட நூலுக்கு நடுவில் கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்பில் பூ வச்சுட்டே வரணுங்க. லாஸ்ட்டு பூ அப்படியே நூலுக்கு மேலே வச்சு கையிலேயே பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிக்கணும். நீங்கள் எப்பவும் கட்டுற மாதிரி 2 நூலுக்கு நடுவில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வராதுங்க. இந்த மாதிரி வைக்கும்போது தான் அந்த வரி அழகாக அந்த 3 வரி தெரியும். நீங்கள் இதே மாதிரியே சென்டரை கலருக்காக கூட வேறு பூ யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி நான் ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. உங்களுக்கு செண்டு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு பூ கட்டிட்டு லாஸ்ட்டு பூக்கு ஒரு 2 முடிச்சு போட்டு எடுத்துக்கலாங்க. முடிச்சு போடுற அந்த நூல் சின்னதாகிடுச்சு அப்படின்னா அதுலேயே பார்த்திங்கன்னா மறுபடியும் 2 நூல் கொடுத்து ஜாயின் போட்டுக்கலாங்க. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. லாஸ்ட்டாக 2 ஆணியில் இருக்கிற நூலை கட் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்மளுடைய பிரைடல் ஃப்ளவர் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்படியே 3 வரியாக வந்திருக்கும். அந்த கொண்டை சுற்றி வைக்கும்போது பார்க்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் கட்டிடலாம். மல்லிகைப்பூ நந்தியாவட்டை பூ இந்த 2ல் எதில் கட்டினாலுமே நல்லா மொட்டாக இருக்கும்போது கட்டினீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.